ஹாய், திஸ் இஸ் அனிதா சேஷாத்ரி. இன்றைக்கி வந்து எக்லெஸ் சாக்கோ சிப் குக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் பட்டர் அண்ட் சுகர் போட்டு நல்லா விஸ்க் பண்ணணும். க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நம்ம விஸ்க் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குக்கீ செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுக்கோங்க பிஃபோராகவே. இப்போ வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு நல்லா விஸ்க் பண்ணிடணும். வந்து கேர்டில் ஆன மாதிரி தெரியுது. எதனாலனா நான் வந்து கேர்ட் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் லைட்டாக கேர்டில் ஆயிடுச்சு. கேர்டில் ஆயிடுச்சுன்னா எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ண நார்மலாக ஆகிடும். நான் வந்து மிக்சியில் லைட்டாக வீடியோக்கு நல்லா இருக்காதுன்றதுனால பல்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மைதா வந்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மிச்சம் மைதாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் மைதா வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா குக்கிங் காம்பவுண்ட் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சு அதை போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டோவை வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து 6 போர்ஷனாக பிரித்து இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வந்து இதை 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டி குக்கீஸ் ஆர் ரெடி. சைடில் நல்லா கிறிஸ்பாக, உள்ளே வந்து சூவியாக, சென்டரில் நல்லா சூப்பரான குக்கீஸ் ஆர் ரெடி. ட்ரை திஸ் ரெசிபி அட் யுவர் ஹோம் அண்ட் தேங்க் மீ லேட்டர்.